திருப்பாவை பாசுரம் 2. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். வையம் அப்படின்னு சொன்னால் பூமி, தேர், ஊர்தி, விளக்கு, யாழ், இப்படி பல அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல வையத்து அப்படிங்கிறது உலகத்தை தான் சொல்கிறாங்க. வாழ்வீர்கள் வாழக்கூடியவர்களே, நாமும் நம் பாவைக்கு, பாவைனா புதுமை, பெண், கூத்து வகை, நோன்பு, இப்படி பல அர்த்தம் உண்டு. இங்கே பெண், இங்கே நோன்பு சொல்லுவாங்க. என்ன வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, நம்ம நோன்புக்கு செய்யும் கிரிசைகள். கிரிசைனா செய்கை. பார்வதி தேவி கூட அந்த பேர் உண்டு. கிரிசை கெட்டால் வரிசை மாறும் அப்படின்னு ஒரு பழமொழி கூட இருக்குது. அப்போ இங்கே செய்கை, நாம் செய்யக்கூடிய செய்கைக்கு பையத்துயின்ற பரமனடி பாடி கேளீரோ பார்க்கடலுள், பார்க்கடலில் பையத்து உயின்ற, பைய அப்படின்னா மெல்ல, மெதுவாகன்னு ஒரு அர்த்தம் உண்டு. பையம் அப்படின்னு சொன்னால் கோரப்புள்ள சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய துயின்ற பரமனடி பாடி, பரமன்னா இறைவன், முழு முதற் கடவுளை தான் பரமன் சொல்லுவாங்க. பாடுதல்னா நிகழ்ச்சி, அனுபவம். என்ன பாடுபடுறான் பாருன்னா என்ன அனுபவம் பெறான்னு அர்த்தம். முறைமை, கடமை, என்ன பாடுபட்டு தேடி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். பாடுபட்டு தேடி, அப்போ பாடுபடுதல்னா கடமையை செய்து பெறது. இந்த மாதிரி பல அர்த்தம் உண்டு. பாடு பெருத்தியோ நெஞ்சே கொடியார்க்கின் வாடுதோல் பூசல் உரைத்து அப்படின்னு ஒரு குறள் ஒன்று உண்டு. பாடு பெருத்தியோ நெஞ்சே கொடியார்க்கென் வாடுதோல் பூசல் உரைத்து. இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னுடைய காதலன் இரக்கமில்லாமல் பிரிஞ்சிருக்கான், என் தோலுக்கு ஏற்படக்கூடிய ஒரு துன்பத்தை நீ அடையாளமாக சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல பையத்துறை பரமனடி பாடி, பாடினா பாடுதல். நெய்யுண்ணோம். ஏன் நெய்யுண்ணோம்னு சொல்கிறாங்க? நெய்னா உருகிய வெண்ணெய், தேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. நெய்யை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நெய் ஒரு மனுஷனுக்கு நிறைய விதங்களில் உதவி செய்யுது. ஜெரிமானம், ஆற்றல், என்ன அப்புறம் தசை சத்து, பார்வை அதிகரிக்கிறது, உடல் எடை கூடுது. இப்போ ஒரு கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா வாழை மரத்தை வைக்கிறாங்க முன்னாடி. ஏன் வைக்கிறாங்க? வாழை இருக்கிற காலத்துலேயும் உதவும், கடைசி வரைக்கும் உதவுது. அதனால தான் அந்த மனிதன் நன்றி அறிதல். இப்போ நெய் சுற்றுப்புற சூழலுக்கு கெடுதல் பண்ணாது. இப்போ நெய்யில் தான் விளக்கு ஏற்றுவாங்க. எண்ணெயில் கூட ஏற்றலாம். நெய்யில் ஏற்றும் போது என்னென்னா, அது சீக்கிரமாகவே இதாகிடும். ஆனால் கூட எண்ணெய் அளவுக்கு ரொம்ப நேரம் எரியாது. இருந்தால் கூட அந்த நெய்யினால் சுற்றுப்புறத்தில் எந்த விதமான கெடுதலும் வராது. ரெண்டாவது, இந்த தீப ஒளியில் கலைமகள் சரஸ்வதி தேவி இருக்கா, தீப சுடரில் லட்சுமி தேவி இருக்கா, தீபத்தோட வெப்பத்தில் பார்வதி இருக்கா. இப்போ முப்பெரும் தேவி இருக்கிறதுனால செல்வம் பெருகுது, கஷ்டங்கள்லாம் நீங்குது, நேர்மறையான ஒரு ஆற்றல் மனுஷனுக்கு கிடைக்குது, வளிமண்டலத்தை அருமையாக ஆக்குது, புனிதமாக்குது, சுற்றுப்புற சூழல் நல்லா ஆக்குது. பல காரணங்கள் இருக்கிறதுனால தான் நெய்யினால் யாகம் பண்ணுறாங்க. நெய்யினால் அந்த ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகிறதுனால தான். அப்போ அதனால தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த, அப்படி உயர்வான அந்த நெய்யை கூட நான் வேணான்னு சொல்கிறேன். பாலுண்ணோம். பாலுங்கிறது மனிதனுடைய அடிப்படை தேவை. அப்பேற்பட்ட தேவையை கூட நான் குறைச்சிக்கிறேன். ஏன்னா நான் இந்த நோன்பு எடுக்கும்போது எனக்கு ஒரு மன உறுதி வேணும். பாலோடு தேன் கலந்தற்கே பனிமொழி வாலென்று ஊறிய நீர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு.
பாலோடு தேல் கலந்தற்றே பனிமொழி வாலெயிறு ஊறிய நீர். இந்த மென்மையாக பேசுகிற இவருடைய பல்லுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த நீரானது பாலும் தேலும் கலந்த மாதிரி ஒரு சுகத்தை தருதுன்றான். அப்போ ஒருத்தருக்கு பேசக்கூடிய வார்த்தை இனிமையாக இருக்கும்போது அப்போ என்ன ஆகுது, நமக்கு நல்ல ஒரு இனிமை கிடைக்குது. அதுதான் அந்த இடத்துல அந்த பாடலில் சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட பாலை உண்ணல நாட்காலே நீராடி. நாட்காலேன்னா விடியற்காலையில் நீராடணும். ஏன் காலையில் நீராடணும்? இது அடுத்த இதில் சொல்கிறேன்.